பூமி ஒரு மனித குழந்தைய தத்தெடுத்து அதை வளர்க்க ஆரம்பிக்குது. அது கூடவே இந்த கேலக்சியும் சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கதைகளை சொல்ல ஆரம்பிக்குது. அந்த கதைகளை கேட்டுதான் அந்த குழந்தையும் வளர ஆரம்பிக்குது. ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த குழந்தை வளரும் போது ஒழுக்கம் இல்லாத குழந்தையா அது வளர ஆரம்பிக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு பூமி பத்தின அக்கறையே இல்லாம இந்த ஸ்பேஸ சுத்தி பாக்குறதா அவனுக்கு முக்கியமா இருக்கு. இப்படியே பெருசான அவன் பூமியோட சைஸுக்கு வந்துடுறான். அது கூடவே சேர்ந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்மோக்காலேயே இந்த பூமிக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல பூமினால இதெல்லாம் தாங்க முடியாம அவனை கீழே போட்டுருது. அதையும் அவன் பெரிய விஷயமா எடுத்துக்காத போதுதான் பூமி இப்ப பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. அது கூடவே அவனுடைய உருவமும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. இதை பார்த்து பயந்த உடனே பூமி எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு என்னென்னமோ பண்ணி பாக்குறான். ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. கிரவுண்ட்ல தண்ணியும் அன்பையும் சேர்த்து இப்ப அவன் மரங்களை வளர்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப இயற்கை பார்க்க அழகா இருக்கும் போது பூமி தன்னாலேயே சரியாயிருது. இதுக்கப்புறமா அந்த மனுஷன் இப்பத்துல இருந்து அந்த பூமியை இப்ப இவன் பாத்துக்க ஆரம்பிக்கிறான்.